ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? இப்போ மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ தனியாவும் சோம்பு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சு நான் மட்டன் குழம்பு நான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த பிரிஞ்சி மசாலா பொருளாக இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனியா, காஞ்ச மிளகா, சோம்பு தண்ணி ஊற்றி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டனை வந்து போட்டுக்க போகிறோம். மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. தயிர் வந்து 1/4 கப்பு நீங்கள் ஊற்றிக்கங்க. மட்டன் மசாலா நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து உப்பு போட்டு ஒரு 6 டம்ளர் தண்ணி விடுங்க. 6 to 8 விசில் விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூரி, சாதம், தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.